வணக்கம் நண்பர்களே. கவிஞர் வைரமுத்துக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கியத்தில் தரப்படுகிற மிக உயர்ந்த விருதாக பார்க்கப்படும் ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது அவருக்கு ஒரு பட்டயம், அதாவது தங்கம் செம்பு எல்லாம் கலந்து செய்த ஒரு பட்டயம், அதே போல் 12 லட்சம் ரொக்க பரிசு, ஒரு சரஸ்வதி சிலை, இதெல்லாம் சேர்த்து அவருக்கு பரிசாக வழங்குவாங்க. இந்த ஞானபீட விருது பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. இந்த விருது 1965 அறிவிக்கப்பட்டாலும் கூட, அதாவது முதல் விருது அப்போ தான் கொடுத்தாங்க. ஆனால் தமிழில் இதுவரைக்கும் 2 எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த ஞானபீட விருது பெற்றிருக்காங்க. அதில் ஒருத்தர் அகிலன், மறைந்த எழுத்தாளர் அகிலன். அவருக்கு 1975 அவர் எழுதிய சித்திரப்பாவை அப்படிங்கிற நாவலுக்காக இந்த ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து ஜெயகாந்தன், எழுத்துலக ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஜெயகாந்தனுக்கு இதே விருதை 2002ஆம் ஆண்டு அறிவித்தாங்க. அவரது ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இப்போ அதே போன்ற ஒட்டுமொத்த இலக்கியத்தில் பங்களிப்புக்காக வைரமுத்துக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற இதுவரைக்கும் நம்ம பார்த்த 2 ஆளுமைகள் இருக்காங்களே, அகிலன் அதே போல் ஜெயகாந்தன். அகிலன் எழுத்தாளர் அப்படிங்கிற பிரிவில் தான் அவருக்கு. ஆனால் ஜெயகாந்தனை பொறுத்த வரைக்கும் வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த கட்டுரையாளர், அதே போல் திரைப்படத்துறையிலும் அவருடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருக்குது. மிகச்சிறந்த படங்களை கொடுத்துருக்காரு. அவருடைய சிறந்த கதைகள் படங்களாக வந்திருக்கின்றன. ஒரு படத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு. இப்படி பல வகையிலும் அவருடைய பங்களிப்பு இருந்தது. வைரமுத்தை பார்த்தீங்கன்னா இவங்க இருவரை விட அவரது பங்களிப்புங்கிறது பெருசு. அதாவது கம்பேரிசன் நான் சொல்லலை, அது ஜெயகாந்தனோட பெரிய ஆளாண்டெல்லாம் கேட்டுறாதீங்க. நான் அந்த இது போல் ஒரு கவிஞராக அவர் எழுதிய அந்த கவிதை தொகுப்புகள் எல்லாமே புகழ்பெற்றவர். நம்ம பள்ளி காலத்திலையும் சரி, கல்லூரி காலங்களிலும் வைரமுத்து எழுதிய அந்த கவிதை தொகுப்புகளை படிக்கிறதுக்காக லைப்ரரிக்கு அலைச்சல்லாம் இருக்கு. அவரது வைகறை மேகங்களாக இருக்கட்டும், அல்லது அந்த திருத்தி எழுதிய தீர்ப்புகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய, இதுவரை நான்ற அந்த புத்தகமாகட்டும், எத்தனை முறை இதெல்லாம் வாசிச்சிருப்புன்னே தெரியாது. வைரமுத்துவோட அந்த 90களுக்கு பிறகான அந்த சில கவிதை தொகுப்புகளை தான் படிக்கலை, அந்த எழுத்துக்களை தான் நம்ம பார்க்கலே தவிர, மற்றபடி தொடர்ச்சியாக வைரமுத்தோடைய அந்த கவிதை தொகுப்புகளை மனப்பாடமாகவே சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கார். அதே போல் திரைத்துறையில் வைரமுத்துவனுடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய, அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அது வேற, விமர்சனங்கள், இலக்கிய ரீதியான விமர்சனங்கள் நிறைய இருக்குது, நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி வெகுஜன பரப்பில் வைரமுத்துவனுடைய பாடல்கள் சென்றடைந்த அந்த ரீச் இருக்குல்ல, அது வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் அப்படின்னு சொல்லலாம். இவரை கண்ணதாசன், வாலி, இப்படி ஆளுமைகளோட கம்பேர் பண்ணவே கூடாது. நான் கம்பேரிசனே இங்கே வரல. தனிப்பட்ட, அதாவது வைரமுத்துங்கிற அந்த ஆளுமையுடைய பங்களிப்பு என்ன, அவரது அந்த வீச்சு என்ன, அதை மட்டும் சொல்றதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அதில் 80களில் இளையராஜா இவரை அறிமுகப்படுத்திய அந்த காலகட்டத்திலிருந்து அவருடன் பயணித்த ஒரு 6-7 ஆண்டு காலம் இருவரும் இணைந்து தந்த அந்த படைப்புகள் இருக்கே, அதெல்லாம் தமிழ் சினிமாவின் மிக செழுமை மிக்க பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். மிக செழுமை மிக்க தமிழை அதாவது அந்த இயல் தமிழில் சுஜாதா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அதாவது அவரை மாதிரி ஒரு வசீகரமான எழுத்தாளர்னா பார்க்கவே முடியாது. அதாவது எழுத்தில் வசீகரம். ஒரு எழுத்தை இப்படியெல்லாம் கூட எழுத முடியுமாடா, இப்படியெல்லாம் ஸ்டைலிஷாக எழுத முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சவர் தான் சுஜாதா அவர்கள். அதே போன்ற ஒரு ஆச்சரியத்தை தமிழ் பாடல்களில், அதாவது திரைப்பட பாடல்களில் ஏற்படுத்தியவர் யாருன்னா அது வைரமுத்து அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த 80லேருந்து ஒரு 85 வரைக்குமான காலகட்டங்களில் இளையராஜாவும் வைரமுத்துவும் இணைந்து படைத்த பாடல்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியல. இப்போ புதுசாக கேட்குறாங்க இந்த தலைமுறை இளைஞர்கள், புதுசாக பனிவிழும் மலர்வனம் பாட்டை கேட்டாலும் சரி, நீதானே என் பொன் வசந்தம்ன்ற அந்த பாடலை கேட்டாலும் சரி, அல்லது நதியில் ஆடும் பூவனம்ன்ற அந்த பாட்டை கேட்டாலும் சரி, எப்படி அது என்னடா தமிழ் இது அப்படின்னு
ஆச்சரியப்படுறாங்க. அந்த அந்த இசை, அந்த மெட்டு, இந்த பாடல் வரியினுடைய அந்த வசீகரம் இரண்டும் கலந்து வந்து அப்படியே மயக்கிடுச்சு அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து அது அவர்களுடைய அந்த நட்பில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவங்க தொழில் முறையாக பிரிச்சுட்டாங்க, வெவ்வேறு திசையில் பயணித்தாங்க. அப்படி பயணித்த போது சில ஆண்டுகள் வைரமுத்து தேக்க நிலையில் இருந்தார், தடுமாறினார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சரியான ஜோடி கிடைக்கல அவருக்கு. அதன் பிறகு வந்து ஏஆர் ரஹ்மான், தேவா, இப்படி நிறைய இசையமைப்பாளரோடு இணைந்து அவர் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்தார். அதிலும் குறிப்பாக ஏஆர் ரஹ்மானோடு இணைந்து அவர் பயணித்த அந்த ஆரம்ப காலத்தில் அவர் கொடுத்த பாடல் வரிகள் எல்லாம் இப்போது கேட்டாலும் பிரமிக்க வைக்கிற பாடல் வரிகள் தான். அதில் எவ்வளோ பாட்டை நான் ரசிக்கலை அது வேற. ஆனால் ஒரு கவிஞராக அவர் கொடுத்த அந்த பாடல் வரிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது அந்த வரிகள் எல்லாம். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் எழுதிய பாடல்கள், அதாவது இளையராஜாவை விட்டு பிரிந்த பிறகு வைரமுத்துவை வந்து ரஜினி எங்கேயுமே கைவிடலை. அவரை வந்து அண்ணாமலையில் தொடங்கி அவர் லிங்கா வரைக்கும் வந்து அவரை கெட்டியை பிடிச்சிட்டார். அவரை வந்து கைவிடவே இல்லை. எல்லா படங்களிலும் அவருக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாரு. அதில் நீங்கள் பாஷாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், படையப்பாவாக இருக்கட்டும், பாபா, இந்த படங்களிலெல்லாம் வந்து வைரமுத்துவோட வரிகள் ரஜினிக்கு வந்து ஒரு தனி ஒரு மிடுக்கை தரும். அந்த இளமை இனிமேல் போகாது, அட முதுமை எனக்கு வாராது அப்படின்னு எழுதியிருப்பார் ரஜினிக்கு அவர் முத்து படத்தில். ஒரு கவிஞன் வாக்கு பொய்க்காது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கு அந்த இரண்டு வரிகளும். நிறைய படங்கள் ரஜினியோடு ஒரு இணைந்து பணியாற்றிய படங்கள் எல்லாமே வந்து பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியா அடைஞ்சிருக்கு. மற்ற நடிகர்களுக்கு இப்போ கமலாசனுக்காக இருக்கட்டும் அல்லது வேறு நடிகர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அவர் தன்னால் இயன்ற அளவுக்கு மிகச்சிறந்த பாடல்களை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ அதே போல இயல் தமிழ், அதாவது நாவல், கட்டுரைகள், இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தன்னுடைய ஆளுமையை வந்து அவர் அதை நிலைநாட்டி இருக்காரு. குறிப்பாக அந்த கள்ளிக்காட்டு இதிகாசம், தண்ணீர் தேசம், மூன்றாம் உலகப் போர், இதெல்லாம் வந்து வைரமுத்துவனுடைய அந்த எழுத்து திறனுக்கான சாட்சிகளாக சொல்லலாம். மிகச்சிறந்த படைப்புகளையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அண்மையில் வந்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவர் வந்து எழுதியிருக்காரு. திருக்குறளுக்கு அவருடைய பாணியில் ஒரு விளக்க உரை வந்து எழுதியிருக்கார். இப்படி தமிழில் பல்வேறு பல்வேறு தளங்களில் வந்து தன்னுடைய பங்களிப்பை அயராது ஆற்றி கொண்டிருப்பவர் தான் வைரமுத்து. அதில் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞனுங்கிறவன் அந்தந்த காலகட்டத்தில் அந்த மீடியா என்னவா மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னை தகவமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய நியதி. அப்படி அப்டேட் ஆகாமல் போனால் எடுபடாமல் போயிடுவாங்க. அதில் வந்து வைரமுத்து அவர்கள் ரஜினிக்கு இணையாக தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிற ஒரு ஆளுமையாக நான் பார்க்குறேன். அதில் இந்த சோசியல் மீடியாவில் தன்னுடைய கருத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஆளுமைகள்ன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து இந்த தலைமுறையோடு வந்து அவங்க இயல்பாக உரையாட முடியும். என்ன கேட்டால் இந்த கவிஞர்களிலேயே அந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுபவர் வைரமுத்து அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த ட்விட்டரு, அதே போல் ஃபேஸ்புக்கு, இதிலெல்லாம் வந்து வைரமுத்துவனுடைய அந்த கவிதைகள் போய் சேர்ற விதம் இருக்கு, அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் தமிழை வந்து அந்த தளத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கையாளுகிற விதமும் கூட சிறப்பாக இருக்குது. அது அண்மை காலத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த கவிதை உரைநடை கலந்த ஒரு மொழியில் வந்து அவர் ட்விட்டரில் அந்த இதை பதிவுகளை எழுதுறத நான் பார்க்குறேன். அது எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நெத்தியடியாக இருக்குது, அர்த்தமுள்ளதாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இப்போ இருக்கிற பல கவிஞர்களை காட்டிலும் ஒரு முன்னத்தியராக நிற்கிறது யாருன்னா வைரமுத்து தான். ஸோ இந்த விருதுக்கு முற்றிலும் தகுதியான ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக வைரமுத்து பார்க்குறேன். அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். அதில் சிலர் வந்து சில விமர்சனங்கள் காரணமாக வந்து அவங்க அமைதி காக்குறாங்க. வைரமுத்து அதை தான் சொல்லியிருந்தாரு, விருது இந்த மாதிரி விருது கிடைக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கொண்டாடணும். அவரை கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, இந்த விருதை கொண்டாடணும்.
தமிழுக்கு 3வது முறையாக கிடைச்சிருக்க விருது இல்லையா? அதற்காக நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டியவர் தமிழ்நாடு அரசு. நிச்சயமாக அதற்கான ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இளையராஜாவுக்கு அவருடைய அந்த 50 ஆண்டு சாதனைகளுக்கு விருது எடுத்தாங்க. சிம்பொனி இசைக்காக ஒரு விழா எடுத்து கௌரவிச்சது இந்த தமிழ்நாடு அரசு. அதே போன்ற ஒரு விழாவை வைரமுத்துவுக்கும் எடுப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதற்கேற்ற சாதனை, அதற்கு தகுந்த சாதனையை தான் வந்து வைரமுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நமது வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஞானபீட விருது பெற்ற கவிப்பரசு வைரமுத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் இல்லையா? இந்த வாழ்த்தை வந்து அவர் ட்விட்டர் பக்கத்துலையும் போட்டிருக்காரு. உடனே வந்து அந்த ட்விட்டர் பக்கத்தில் பாஞ்சு பராண்டி ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கு. அது வேற யாரும் இல்லை, இந்த பின்னணி பாடகி சின்மை. சின்மைக்கு வைரமுத்துவுமான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைரமுத்து மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஆனால் அது குறித்து வைரமுத்து இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லலை. அவர் அமைதியாக அதை தாண்டி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. நம்மளும் அதை பற்றி எதுவும் இது வரைக்கும் நம்ம பேசுனதில்லை. ஆனால் அந்த சின்மை எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இப்போ எப்படி த்ரிஷா மனநிலை என்ன, த்ரிஷாவுடைய மனநிலை என்னவோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இந்த சின்மை. அதாவது சமூகத்துக்கு வில்லங்கமான ஆட்கள்னு சொல்லுவாங்கல்ல, சமூக வில்லிகள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட பெண் இவங்க. தொடர்ச்சியா வந்து வைரமுத்து மீது எல்லாத்துக்கும் வைரமுத்து, இப்போ எப்படி விஜய் வந்து எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போடுறான்னா, அது போல வந்து எல்லாத்துக்குமே வந்து வைரமுத்து மேல பழி போட ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துல. ஆரம்பத்துல ஏதோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து வேற வேலை வெட்டி இல்லையாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ வைரமுத்துக்கு கேரளாவில் ஒரு உயர்ந்த விருது அது. அங்கே இந்த இலக்கியத்துக்கு தரப்படும் விருதுகள் மிக உயர்வான விருது அது. அந்த விருது அறிவிச்சிருந்தாங்க. உடனே வந்து இது அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து பெரிய சர்ச்சையை கிளப்பி பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் அந்த விவாதமாக மாற்றுவதற்கு விளைவு வைரமுத்து எனக்கு அந்த விருது வேணான்னு சொல்லிட்டாரு. அதே போல் அவங்களும் வந்து அதை அமைதியாயிட்டாங்க கேரள தரப்பில். இப்படி எப்போதெல்லாம் வைரமுத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரமோ அல்லது பாராட்டோ விருதோ கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அதை இந்த பாலியல் சீண்டலை ஒரு பிரதானமாக வச்சுக்கிட்டு பேசுறது இந்த சின்மையோட வழக்கம். அதெல்லாம் இந்த பிளாகர்ஸ் காலம் ஒன்று இருந்தது. அதாவது 2007 2008 ஒரு 2015 வரைக்கும் வந்து இந்த பிளாக் ஸ்பாட்டுன்னு சொல்கிற அந்த வலைப்பூக்கள் காலம் வந்து கொடியேற்றி பறந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் பார்த்தா இந்த சின்மை வந்து ஒரு பிளாக் ஒன்று ஆரம்பித்து அதில் போகிற வர்றவங்க எல்லாம் உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்கோம், கடிச்சு வைக்கும். யாராவது வந்து ஒரு நல்ல விதமாக பதில் சொன்னால் கூட வந்து வல்லுன்னு போய் விழுறது தான் இந்த சின்மையோடைய பாணியாக இருந்தது. அப்புறம் அது வலைப்பூக்கள் காலம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் இந்த ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. அந்த மீ டூ எல்லாம் வந்து ஆரம்பித்தாங்களா அந்த காலகட்டம். இப்போ திரும்பவும் ரஜினிகாந்தே போய் கடிச்சு வைக்குது. இந்த அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுன்ற மாதிரி தான். அப்போல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துருந்தோம். இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிறது, யார் எப்பேற்பட்ட ஆளுமை, அவர் வந்து தமிழுக்கு ஒரு விருது கிடைக்குது, தமிழுக்கு ஒரு பெருமை கிடைக்குது என்னும் போது வந்து அதற்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. தமிழுக்கு கிடைத்த பெருமைக்காக ரஜினி வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஆனால் இந்த நாதாரி வந்து அங்கே போயிட்டு ரஜினியே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த இடத்துல ட்வீட் போட்டிருக்கு. அது இந்த மாதிரி ஜென்மங்களுடைய இயல்பான மனநிலையே வந்து அதுதான். இவங்க மேலே பரிதாபப்படுறதோ அல்லது இவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறதோ, இவங்க எந்த மாதிரி இக்கட்டான சூழல் மாட்டிக்கிட்டா கூட அதை கண்டுக்காமல் போகிறது தான் வந்து சமூகத்துக்கு நல்லது. இவங்களெல்லாம் ஒரு ஆளாக மதித்து அவங்களுக்கு வந்து யாராவது ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா அது ஒரு சமூக நோயை மாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நடந்திருக்கிறது.